கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஆமென். எங்குமல்ல இந்த வடகாடு சபையிலே ஒரு வாலிப பிள்ளை, நீங்க யாருன்னு கேட்க வேண்டும் என்றால் நீங்க என்னட்ட கேட்கலாம். ஒரு வாலிப பிள்ளை, அவர் இப்பொழுது இந்த சபையில் இல்லை என்று நினைக்கிறேன். தாய் தகப்பன் ரட்சிக்கப்படவில்லை. அந்த மகள் மட்டும் ஆண்டவரை அறிந்திருந்தார். ஆண்டவரை அறிந்திருக்கிற அந்த காலத்திலே ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு வாலிப பையன் அவளை விரும்பினான். இவளுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் அவனோ இவளை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தான். இவள் இடம் கொடுக்காத பொழுது அவன் என்ன செய்தான்? இந்த இடங்களிலே இருக்கிற ஒரு மந்திரம் செய்யக்கூடிய ஒருவரின் உதவியை நாடினான். அந்த உதவியை நாடி அவளை வசியம் பண்ணுறதுக்கு அவளிடத்தில் சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டான். 2-3 நாட்கள் அந்த பூசைக்கு நேரம் ஒதுக்கினான். எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. கடைசி பூசை, கடைசி வசியம் செய்யப்படுகிற நேரம். அந்த கடைசி நேரத்தில் அந்த வாலிபன் அந்த இடத்திலே குந்தி இருக்கிறான். இது அந்த வாலிபனை சொன்ன சாட்சி. அந்த வாலிபன் குந்தி இருக்கும் பொழுது அந்த மந்திரத்தை செய்து கொண்டிருந்த அந்த நபர் எழுந்து சொன்னாராம், இந்த மந்திரம் நீ சொல்ற பிள்ளைக்கு பலிக்காது. அப்ப அவன் கேட்டான், என்ன இது கடைசி நேரம், ஏறுபடி? அந்த மந்திரம் வைத்தவர் சொன்னாராம், அந்த பிள்ளை சிலுவையின் பாதுகாப்பு, சிலுவையின் பாதுகாப்பு அந்த பிள்ளை இருக்கிறது. இது இந்தியாவில் லண்டன் நடந்த காரியம் அல்ல, நம்ம சபையில் நடந்த அற்புதம். மந்திரவாதியால கூட தொட முடியாதபடிக்கு தேவன் அந்த பிள்ளையை பாதுகாத்து அந்த மந்திரத்தை செய்ய போனவன் வந்து சொன்ன பொழுதுதான் அந்த விஷயமே தெரிஞ்சது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் வரைக்கும் ஒரு தலைமயிர கூட ஒருவன் பிடுங்க முடியாது. நீ ஆண்டவற்ற பிள்ளையாய் இருந்தால், நீ தெய்வத்தின் பிள்ளையாக இருந்தால், இந்த உலகமே ஒன்று சேர்ந்தால் ஒன்றும் செய்ய தேவ பிள்ளையின் மேல ஒருவன் கை வைக்கிறான். தேவ பிள்ளையின் மேல ஒருத்தன் கை வைக்கிறான், அதுதான் அவனுக்கு கடைசி. ஆமென் சொல்லுங்க. மேலையும் உங்கள் மேல ஒரு சேலஞ்ச் பண்ணுறானா, அவனுக்கு அது கடைசி. எங்களுக்கு அது தொடக்கம். நீ உள்ள முடைந்து ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாக, உன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கைக்கு விரோதமாக, வருகிற சவால்களுக்கு விரோதமாக நீ உடைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.